வணக்கம். வெல்கம் டு சுதன் எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், வரப்போகிற எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியாடிக் டேபிள் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸாக அந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு பாருங்க, பீரியாடிக் டேபிள். இன்றைக்கி டைட்டில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் தான். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இன் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குவிஸ் போயிடலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு குவிஸ் பாருங்கள், மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் ஆன் எர்த் கிரஸ்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் ஆன் எர்த் கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோஸ்ட்டு அபாண்டன்ட் மெட்டல். ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் பார்த்தோம், இப்போ மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டல். ஓகேங்களா. எர்த்து கிரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். ஓகேங்களா. ஸோ அலுமினியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எர்த்து கிரஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டலைடு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட் பார்த்தோம், அடுத்து மெட்டல் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து மெட்டலைஸ்டு. ஓகேங்களா. மெட்டலைடு. ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கிறஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கன் தான். ஓகேங்களா. ஸோ முதல்ல எலிமெண்ட்டாக மெட்டலாக அண்டு மெட்டலைஸ்டா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் அட்மாஸ்பியர். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து கிரஸ்ட்டில் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அட்மாஸ்பியர். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் அட்மாஸ்பியர். ஓகேங்களா. ஸோ எர்த்து கிரஸ்ட்டில் எல்லாத்தையும் மற்ற மூணும் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில். ஸோ அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது போயிடலாமா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் தி யூனிவர்ஸ். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் த யூனிவர்ஸ். ஓகேங்களா. ஸோ யூனிவர்ஸில் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறத யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்டாக இருக்குது, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா கைஸ்? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் த ஹியூமன் பாடி. எஸ் ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் நம்ம சொல்லி பார்ப்போமா, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் ஹியூமன் பாடி. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மோஸ்ட் அபாண்டன்ட் கேஸஸ். ஓகேங்களா. கேஸ் இன் அட்மாஸ்பியர். ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பியரில் கேஸ் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தான். ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் சீ வாட்டர். ஓகேங்களா. ஸோ எலிமெண்ட் இன் சீ வாட்டரில் அபாண்டன்ட் எலிமெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட் இன் மூன்ஸ் சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ மூன்ஸ் சர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க டைட்டானியம். ஓகேங்களா. ஸோ டைட்டானியம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மூன் சர்ஃபேஸில் அபாண்டன்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ டைட்டானியம் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டல் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பாடி அண்ட் த போன்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, மெட்டல் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பாடி அண்ட் த போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் தான். ஓகேங்களா. ஸோ கால்சியம் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, மோஸ்ட் அபாண்டன்ட் மெட்டல் காம்பவுண்ட் இன் போன்ஸ். ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், மெட்டல் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பாடி. ஓகேங்களா, பாடி அண்ட் போன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், மெட்டல் காம்பவுண்ட் இன் போன்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா குழப்பிக்கக்கூடாது, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, கால்சியம் பாஸ்பேட். ஓகேங்களா. ஸோ கால்சியம் வேறு, கால்சியம் பாஸ்பேட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போமா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட் ஆன் எர்த்து சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ எர்த்து சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், அதாவது H2O. ஓகேங்களா. ஸோ கரெக்டான வாட்டர், அது வந்து H2O. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அவன் காம்பவுண்ட் இன் சி வாட்டர். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அபாண்டன்ட் காம்பவுண்ட் அண்ட் இன் சி வாட்டர் பார்த்திங்கன்னா
சோடியம் குளோரைட் ஓகேங்களா. ஸோ சோடியம் குளோரைட். ஸோ எர்த் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் H2O இருக்குது. அதே காம்பவுண்ட் அண்ட் சி வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் மோஸ்ட் important. Okay. So second most compound sea water. So most compound first வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மோஸ்ட் abundant compound in sea water for magnesium chloride. Okay. So sodium chloride first and next magnesium chloride. Okay. So next most chemically reactive element. Okay. So very important. Okay. Very important question. Most chemically reactive element fluorine. Okay. Most chemically reactive element is fluorine. Okay. Very important question. Okay guys, very important. So next week சொல்லலாமா. Second most chemically react element. Okay. Second most chemically react element is chlorine. ஃப்ளோரின் வேறு குளோரின் வேறு ஓகேங்களா. ஸோ ஃப்ளோரின் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எஃப் இருக்குல்ல. ஸோ எஃப் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. கெமிக்கல் ரியாக்டிவ் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரின், செகண்ட் வந்து சி. ஸோ சியும் எஸ்ஸையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன க்ளூ மாதிரி பார்த்தீங்கன்னா குளோரினை செகண்ட் குளோரின் ஓகேங்களா. செகண்ட் குளோரின் அப்படி வச்சுக்கொண்டிதான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஓகேங்களா. ஸோ செகண்ட் மோஸ்ட் கெமிக்கலி ரியாக்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரின், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலி ரியாக்டிவ் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா குளோரின் ஓகேங்களா. ஸோ ரெண்டே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் கூட ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எது நெக்ஸ்ட் எது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த லைட்டஸ்ட் அண்ட் த சிம்பிளஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ த லைட்டஸ்ட் அண்ட் த சிம்பிளஸ்ட் எலிமெண்ட் ஃபார் தி ஹைட்ரஜன் ஓகேங்களா. ஸோ லைட்டஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளஸ்ட் எலிமெண்ட்டாகவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன். ஓகே. லைட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லைட்டஸ்ட் மெட்டல் ஓகேங்களா. ஸோ த லைட்டஸ்ட் மெட்டல் ஓகேங்களா. ஸோ த லைட்டஸ்ட் மெட்டல் லித்தியம் ஓகேங்களா. ஸோ லைட்டஸ்ட் மெட்டல் எது பார்த்திங்கன்னா லித்தியம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் வச்சு சொல்கிறதுக்கும் இப்படி சொல்கிறதுக்கும் ஒன்லி என்ன சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நேராக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், த ரேரஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா. த ரேரஸ்ட் எலிமெண்ட்னு எர்த் ஓகேங்களா. ஸோ எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிலின் ஓகேங்களா. ஸோ அசிட்டிலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. அசிட்டிலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் எலிமெண்ட்னு எர்த்தாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த ஹேவிஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா. த ஹேவிஸ்ட் எலிமெண்ட் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மின் ஓகேங்களா. ஸோ ஆஸ்மீனியம் ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மீனியம் தான் இருக்கு பாருங்க, ஆஸ்மீனியம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெவிஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஹெவிஸ்ட் எலிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டீனியம் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆஸ்டீனியம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஹெவிஸ்ட் கேஸஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா. த ஹெவிஸ்ட் கேஸஸ்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா ரேடன் ஓகேங்களா. ரேடனாக இருக்குது ஓகேங்களா. த ஹெவிஸ்ட் கேஸஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியலாக ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஃபஸ்ட்டு மேட் எலிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டெக்டானியம் ஓகேங்களா. டெக்டானியம் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மேன் எலிமெண்ட்டுனாலும் சரி ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்டுனாலுமே சொன்னாலும் சரி அது ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன், மோஸ்ட் ஸ்டேபிள் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்க எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா லெட்டு தான் ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வர பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா கைஸ். நெக்ஸ்ட்டு போயிடலாமா. பீரியாடிக் டேபிள் இஸ் டிவைடட் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள் வந்து டிவைடட் பண்ணுறது எப்படி டிவைடட் பண்ணி ஈஸியாக படிக்கிற அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா பிளாக் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செக்ஷன்லேயே ரொம்பவும் இம்பார்ட்டன். அது இதுவரை பார்த்ததும் இம்பார்ட்டன் தான். பார்த்திங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளை வச்சு ரொம்பவும் சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இதை வச்சு தான் கேட்கலாம் ஓகேங்களா. பிளாக் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 4 தான் வந்து மெயின் பிளாக்ஸாக வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா. டிவைடட் இன்டு தி 4 மெயின் பிளாக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் இஸ் த எஸ் பிளாக் அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் இஸ் பி பிளாக் அண்ட்
நெக்ஸ்ட்டு தேர்டு பிளாக் இஸ் த டி பிளாக் அண்ட் த ஃபோர்த்து பிளாக் இஸ் த எஃப் பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக்கோட லெட்டர்ஸ் என்னென்ன பிளாக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து 4 பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் அண்ட் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் ஓகேங்களா. எஸ்பிடிஎஃப் ஓகேங்களா, எஸ்பிடிஎஃப் ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆர்டரில் தான் வரணும் ஓகேங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்துடலாமாங்க. எஸ் பிளாக் ஓகேங்களா. எஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஆஃப் தி குரூப் 1 and 2 ஓகேங்களா. ஸோ எஸ் பிளாக்ல வந்து என்ன சொல்கிறாங்க, எலிமெண்ட் ஆஃப் குரூப் 1 and 2 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், பி பிளாக் ஓகேங்களா. ஸோ பி பிளாக் என்ன சொல்கிறாங்க, 1 minute, பி பிளாக் ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பி பிளாக் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எப்படி என்ன மாதிரி எலிமெண்ட் ஆஃப் தி குரூப் 13 to 18 ஓகேங்களா. ஸோ 13 to 18 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டி பிளாக் ஓகேங்களா. ஸோ நம்ம எஸ் பிளாக் பார்த்தாச்சு, அடுத்து பி பிளாக் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து டி பிளாக் பார்க்குறோம், அதாவது தேர்டு பிளாக் ஓகேங்களா. ஸோ 4 மெயின் பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக உள்ள பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் ஓகேங்களா. ஸோ டி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு to 12 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப் அண்ட் தேர்ட் குரூப் ஓகேங்களா. எல்லா பிளாக்லேயும் உள்ளதையும் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபோர்த்து பிளாக் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் ஓகேங்களா. ஃபோர்த்து பிளாக் எஃப் பிளாக் ஓகேங்களா. ஸோ எஃப் பிளாக்கோட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்டைனைட் அண்டு த அசிட்னைட் ஓகேங்களா, ஆக்டினைட் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆக்டினைட் அண்டு த ஆக்டினைட் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் 1 ஃபஸ்ட்டு எஸ் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 to 2 ஓகேங்களா. ஸோ அடுத்த பி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் குரூப் 13 to 18 ஓகேங்களா. அதே டி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு to 12 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த பீரியாடிக் டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயின் பிளாக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, டஃபஸ்ட்டாக கொஸ்டின் கேட்கணும்னாலும் சரி, இதை வச்சு மட்டும் தான் கேட்க முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த இருக்குல்ல, இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பேசிக்காக உள்ள வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா. எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் டேபிள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே பீரியாடிக் டேபிள், ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே பீரியாடிக் டேபிள் வச்சு ஏதாச்சும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா. நான் அது கீழே பாருங்கள், இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் ஆன்சர் ஃபஸ்ட்டு பீரியட் ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒன்லி இன்னர் கொஸ்டினாகவே பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீஸ் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் வீஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீஸ் பாருங்கள், த லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பீரியட் தான் ஓகேங்களா. ஸோ 6th பீரியட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th பீரியட் தான் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பீரியட் சொல்லிட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எலிமெண்ட் வித் ஆட்டமிக் நம்பர் 57 to 71 ஓகேங்களா. 57 to 71 ஆர் நவுன் அஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ எலிமெண்ட் வித் ஆட்டோமிக் நம்பர் 57லேருந்து 71 வரைக்கும் உள்ளது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் பார்த்தீங்களா, இந்த மோஸ்ட் அபாண்டன்ட் எலிமெண்ட்ஸ்லாம் படித்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரேர் எர்த்ஸ் ஓகேங்களா. எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரேரான எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ எலிமெண்ட் வித் ஆட்டமிக் நம்பர் ஃபார் 89 to 103 ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு கேட்குறான் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினைட் ஓகேங்களா. ஸோ ஆக்டினைட் ஓகேங்களா. ஸோ நம்ம லாக்டினைடும் லாந்தனைடும் பார்த்தீங்கன்னா ஆக்டினைடோட பிளாக் பார்த்தோம்ல ஓகேங்களா. ஸோ கரெக்டான பிளாக் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டான பிளாக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ரேர் எர்த் ஓகேங்களா. ஸோ ரேடியோ ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரேராக இடத்துல கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினைட் இருக்குது ஓகேங்களா. ஸோ லாக்டினைட்டுக்கு என்ன சொன்னோம், ரேர் ஆஃப் எர்த்ஸ் ஓகேங்களா எலிமெண்ட்டில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப்
எலிமெண்ட் இன் பீரியாடிக் டேபிள் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கேட்குறான் ஓகேங்களா. ஸோ கரெக்டான டோட்டல் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 தான் ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் 118 தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா கைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் த நம்பர் ஆஃப் ஓகேங்களா. த நம்பர் ஆஃப் நேச்சுரலி எஸ் தானே எஸ் த நம்பர் ஆஃப் நேச்சுரலி அக்வயரிங் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கரெக்ட். இது என்ன கேட்குறாங்க, நேச்சுரலி அக்வயரிங் எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேலே என்ன படித்தோம், மொத்தமாக பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான எலிமெண்ட்டும் ஆர்டிஃபிஷியலான எலிமெண்ட்டும் டோட்டலாக சேர்க்கும்பொழுது தான் பார்த்திங்கன்னா 118 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான எலிமெண்ட் அக்வயரிங் எலிமெண்ட் தான் கேட்குறாங்க ஓகேங்களா பர்டிகுலராக ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்போவும் கொஸ்டின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஏனோ தானே அப்படிங்கிற ஆன்சர் கிளிக் பண்ணால் நம்மளோட ஸ்கோர் தான் குறைஞ்சிரும் ஓகேங்களா. ஸோ த நம்பர் ஆஃப் த நேச்சுரல் அக்வயரிங் எலிமெண்ட் ஓகேங்களா. ஸோ முதல் வந்து என்ன பார்த்தோம், ஆர்டிஃபிஷியலாகவும் டோட்டல் லெவலில் பீரியாடிக் டேபிள் லெவலில் எலிமெண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா. நேச்சுரலி அக்வயரிங் எலிமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 92 தான் ஓகேங்களா. ஸோ மிச்சம் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து தான் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாகவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பீரியாடிக் டேபிள் வச்சு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு அப்கமிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா கைஸ். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆதரவை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபார் ஜாயின் அஸ் கைஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.